வன்னியர் உறவுகளே, இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொளி. எம்டி படையாட்சி வழங்கும் அரசியல் வழிகாட்டி. 17வது தமிழக சட்டமன்ற தேர்தலில் 110 தெலுங்கர்களை களமிறக்கிய திராவிட மாடல். ஆரியமும் திராவிடமும் ஒன்றே என்பார்கள். தமிழக தெலுங்கர்கள் எப்போதும் ஆரிய அடிமைகளாக இருந்து சீரழிவை ஏற்படுத்தியுள்ளார்கள். எப்போதும் நம்பிக்கை துரோகம், சுயநலம், சமூக சிந்தனை இல்லாத சரித்திரம் உண்டு. அப்படி தமிழ்நாட்டில் ஊடுருவிய தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் இருந்த சில சமூக விரோதிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு தமிழக பேரரசுகள் ஆட்சி வீழ்ந்தது. 600 வருடங்களுக்கு முன் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் ஊடுருவினார்கள். அதாவது 1400ஆம் நூற்றாண்டு முதல் 1700ஆம் நூற்றாண்டு வரை. அந்த சமயத்தில் வேளாளர் மற்றும் பிராமணர்கள் வளர்ச்சி பெற்றார்கள். ஜாதி கொடுமை பெருகி விபச்சாரம், திருட்டு, ஏமாற்றுதல், நம்பிக்கை துரோகம், ஏற்றத்தாழ்வு, ஜாதி வெறி, நீதி நேர்மை அழிப்பு போன்ற சமூக அழிவை ஏற்படுத்தக்கூடிய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் பரப்பினார்கள். அதன் பிறகு ஜாதிக்குள் ஊடுருவினார்கள். 17ஆம் நூற்றாண்டு முதல் 20ஆம் நூற்றாண்டு வரை ஊடுருவினார்கள். அதாவது நாயக்கர், முத்துராஜா, வன்னியர், செட்டியார், வேளாளர் போன்ற சமூகத்தில் ஊடுருவினார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழும் நாயுடு சமூகத்தில் பல பிரிவுகள் உள்ளன. பலிஜா, கம்மா, காப்பு, வெளமா, கவரா, கோலா, போயா, வால்மீகி போன்ற ஜாதிகள். தமிழ்நாட்டில் நாயுடு சமூகம் வடக்கு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை போன்ற மாவட்டங்களிலும், மேற்கு கோவை, ஈரோடு போன்ற மாவட்டங்களிலும், தெற்கு மதுரை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் வசிக்கிறார்கள். மக்கள் தொகை 27 லட்சம் அதிகபட்சம். அதாவது 3.5%. மிக அதிகபட்சம் என்றால் 4%. தமிழக மக்கள் தொகை 8,54,10,000. அதில் 27 லட்சம் என்றால் 3.5% முதல் 4% அதிகபட்சம். ஆனால் இந்த ஊடுருவிகள் செய்யும் அநியாயத்திற்கு அளவே இல்லை. தமிழ்நாட்டில் அதிகபட்சம் 4% மக்கள் தொகைதான் உள்ளார்கள். அந்த கணக்குப்படி 234 4% என்றால் 9.36 சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகள் வழங்க வேண்டும். ஆனால் நடப்பது என்ன பாருங்கள். தமிழ்நாட்டில் முக்கிய 2 பெரிய கட்சிகள், ஒன்று திமுக, 2 அதிமுக. இந்த 2 கட்சிகளிலும் கூட்டணி கட்சிகள் செயல்படுகிறார்கள். அதாவது திமுக கூட்டணியில் 16 கட்சிகள். அவைகளில் பெரிய கட்சிகள் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட், தேமுதிக, MDMK போன்ற கட்சிகள். அதிமுக 12 கட்சிகள் கூட்டணி. அவைகளில் பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் போன்ற 4 கட்சிகள். திமுக கட்சியின் சார்பாக நாயுடு 15 நபர்கள், தேமுதிகவில் 5 நாயுடு நபர்கள், காங்கிரஸில் 1 நாயுடு நபர்கள், முத்துராஜ நாயுடு 5, மொத்தம் 26 நாயுடு சமூக மக்களை களமிறக்கியுள்ளார்கள். அதிமுக கட்சி சார்பாக 11 நாயுடுகள், பிஜேபியில் 2, 1 நாயுடு, 1 முத்துராஜ நாயுடு போன்ற நபர்கள், அதிமுகவில் 2 முத்துராஜ நாயுடுக்கள், 1 முத்துராஜ நாயுடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக களமிறக்கியுள்ளார்கள். மொத்தம் 16. திமுக கூட்டணியில் அதாவது 26, அதாவது 11%. அதிமுக கூட்டணியில் 16, அதாவது 7%. மொத்தமாக இஸ்லாமியர்கள் 6%, 14 தொகுதிகள், நாயுடு 10%, 23 தொகுதிகள், முத்துராஜா 4%, 9 தொகுதிகள், ரெட்டியார் 3%, 7 தொகுதிகள், அருந்ததியர் 4%, 9 தொகுதிகள், செட்டியார் 2%, 4 தொகுதிகள், இசை வேளாளர் 1.3%, 3 தொகுதிகள். ஆக மொத்தம் 30 முதல் 35% தெலுங்கர்களுக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிற மொழிக்காரர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ள திராவிட மாடல். நாயுடு 33, 2 கட்சிகளையும் சேர்த்து. முத்துராஜா 9, ரெட்டியார் 7, ஒக்காலிக்க கோடா 7, கவுடா 1, படுகா அல்லது படுகர் 4, அருந்ததியர் 9, 24 மனை தெலுங்கு செட்டியார் 3,
கோமுட்டி செட்டியார் 1, இசை வேளாளர் 3, இஸ்லாமியர் 14. இது முழு பட்டியலும் கிடையாது. நிறைய பெயர்களை பற்றியோ அஜாதிகளை பற்றியோ விவரம் தெரியாமல் உள்ளது. இந்த பட்டியல்கள் திமுக, காங்கிரஸ், தேமுதிக மற்றும் அதிமுக, அமமுக, பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளின் விவரங்களாகும். மேலும் 5 கட்சிகள் ஜாதிகள் விவரங்கள் கிடைக்கவில்லை. 1 பாட்டாளி மக்கள் கட்சி, 2 தமிழ் மாநில காங்கிரஸ், 3 MDMK, 4 VCK, 5 CBI, CBIM போன்ற கட்சிகளின் ஆய்வு மீதமுள்ளது. அதைவிட கொடுமை, தெலுங்கர்கள் வன்னியர், கவுண்டர், முதலியார், வெள்ளாளர் போன்ற பெயர்களில் அரசியலில் களம் இறங்கி வருகிறார்கள். தொகுதி மாறி போட்டியிட்டு தமிழர்களை ஏமாற்றுகிறார்கள். அடுத்து தெலுங்கர் பிரிவில் பெரிய சமூகம் நாயுடு. நாயுடு சமூகம் சார்பாக களமிறக்கப்பட்டுள்ள நாயுடு மக்கள் வேட்பாளர்கள் விவரங்களை கட்சி வாரியாக பார்க்கலாம். 1 பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் M ராஜசிம்ம மகேந்திரா, நாயுடு, ஆவடி. 2 காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஸ்ரீநிதி வெங்கடேச மோகன் நாயுடு, சிங்காநல்லூர். 3 தேமுதிக கட்சி சார்பாக 5 நாயுடு சமூக மக்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் 1 டி. கிருஷ்ணமூர்த்தி நாயுடு, திருத்தணி. 2 எல். வெங்கடேசன் நாயுடு, மயிலம். 3 இளங்கோவன் நாயுடு, ஓமலூர். 4 பிரேமலதா நாயுடு, விருதாச்சலம். 5 விஜயபிரபாகர் நாயுடு, விருதுநகர் போன்ற 5 நபர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். அதிமுக கட்சி சார்பாக போட்டியிடும் நாயுடு சமூக மக்கள்: 1 கடம்பூர் ராஜு நாயுடு, கோயில்பட்டி. 2 PRG அருண்குமார் நாயுடு, கவுண்டம்பாளையம். 3 அம்மன் அர்ஜுன் நாயுடு, கோவை தெற்கு. 4 ஜெயராஜ் நாயுடு, சிங்காநல்லூர். 5 ஆர். மனோகரன் நாயுடு, ஸ்ரீரங்கம். 6 ஜி. ராஜசேகரன் நாயுடு, திருச்சி கிழக்கு. 7 சத்யா நாயுடு, டி நகர். 8 கோவிந்தராஜன் நாயுடு, பர்கூர். 9 காட்பாடி ராமு நாயுடு, காட்பாடி. 10 ஆதிராஜாராம் நாயுடு, சேப்பாக்கம் போன்ற 10 சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். திமுக கட்சி சார்பாக இறக்கப்பட்டுள்ள நாயுடு சமூக மக்கள் விவரம்: 1 DJ கோவிந்தராஜன் நாயுடு, கும்மிடிப்பூண்டி. 2 டாக்டர் ஆ. பூர்ணிமா நாயுடு, அம்பத்தூர். 3 JJ எபினேஷர் நாயுடு, டாக்டர் RK நகர். 4 கார்த்திக் மோகன் நாயுடு, வில்லிவாக்கம். 5 PK சேகர்பாபு நாயுடு, துறைமுகம். 6 வினோத் காந்தி நாயுடு, ராணிப்பேட்டை. 7 P. நந்தகுமார் நாயுடு, அணைக்கட்டு. 8 AC வில்வநாதன் நாயுடு, ஆம்பூர். 9 ஏவா வேலு நாயுடு, திருவண்ணாமலை. 10 கு. பிச்சாண்டி, கீழ்பெண்ணாத்தூர். 11 கா. அன்பழகன் நாயுடு, கும்பகோணம். 12 கோ. தளபதி நாயுடு, மதுரை வடக்கு. 13 ஆசே கடற்கரை ராஜு நாயுடு, சாத்தூர். 14 செந்தமிழ் செல்வன் நாயுடு, கோவை வடக்கு. 15 JL ஈஸ்வரப்பன் நாயுடு, ஆற்காடு போன்ற நபர்களை களமிறக்கியுள்ளார்கள். வடக்கு மற்றும் மத்திய மண்டலத்தில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் 12. அவைகள்: 1 ஆவடி சாமு நாசர். 2 செஞ்சி KS மஸ்தான். 3 ராயபுரம் டாக்டர் சுபேர்கான். 4 வாணியம்பாடி SSV சையத் பாரூக். 5 பாபநாசம் ஆடுதுறை AN ஷாஜகான். 6 நாகப்பட்டினம் ஜவருல்லா. 7 மணப்பாறை அப்துல் சமாது. 8 வேளச்சேரி அசன் மொலானா. 9 மயிலாடுதுறை ஜமால் யூனுஸ் முகமது. 10 பன்ருட்டி அப்துல் ரஹ்மான். 11 சிதம்பரம் தமிமூன் அன்சாரி. 12 நன்னிலம் முகமது முபாரக் போன்ற 12 இஸ்லாமியர்களுக்கு வடக்கு மற்றும் மத்திய மண்டலத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த முறை திராவிட மாடல் திமுக கட்சி ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் களம் காண்கிறார்கள். வடக்கு மண்டலத்தில் இஸ்லாமியர்கள், பிள்ளை, முதலியார் மற்றும் தெலுங்கர்களை களமிறக்கி, கன்னடத்தவர்களை களமிறக்கி ஏதோ ஒரு பெரிய சதித்திட்டம் தீட்டியுள்ளார்கள் என்பது உறுதியாகிறது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொலியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.